ஹலோ ஆல் வணக்கம். பீடா, வெல்கம் டு த ஷோ. என்ன பீடா, இவ்வளோ ஒரு சோகமான நிலைமையில நம்ம சந்திப்போம்னு நானும் எதிர்பார்க்கல. நம்ம வியூவர்ஸ் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. வெரி அன்ஃபார்ச்சுனேட். திருப்பியும் ஒரு லாஸ் சிஎஸ்கேக்கு லோயஸ்ட் எவர் ஸ்கோர் இன் சேப்பாக். அதாவது ஒரு காலத்துல எப்படி வாழ்ந்த குடும்பம் அவரவர் வாழ்க்கையில் அந்த மாதிரி எல்லாம் இருந்தது. அந்த வானத்தை போல படத்துல பாடுவாங்களே, எங்கள் வீட்டில் எல்லாம் நாளும், அந்த மாதிரி எல்லாம் இருந்த பாடல்கள் போய் இப்ப வேற மாதிரி பாடல்கள் எல்லாம் கேக்குது. பீடா, நீங்களும் பாடல்கள் எல்லாம் வச்சுட்டு வந்திருக்கீங்க. உங்க இனிஷியல் தாட் சொல்றீங்களா, பாடல்கள் சொல்றீங்களா, என்ன ஏதாவது சொல்லுங்க. அதாவது ஒரு படத்துல பாடுவாங்க. ஓ விக்கெட் விக்கெட் ஏன் விக்கெட் விக்கெட் ஏன் விக்கெட் ஓ விக்கெட் 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 நீ எப்படி போட்டாலும் விக்கெட். ஏய் எப்பா எப்பா ஐயப்பா, கொஞ்சம் பேட்டுல ரன்ன காட்டப்பா, இத்தனை பேரு ஃபேன்ஸ் இருக்காங்கப்பா அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் பாடுறாங்க அவங்க. ஹோட்டல் வரை ஓனர்ஸ், கிரவுண்டு வரை ஃபேன்ஸ், டக் அவுட் வரை கோச்சு, பிச்சுக்குள்ளே யாரோ ரன் அடிப்பது யாரோ அப்படின்னு. அங்க அவுட் ஆயிட்டு வந்தவன் ஒவ்வொருத்தரும் பாடிட்டு இருக்கான். சென்றவனை கேட்டால் வந்து விடு என்பான், வந்தவனை கேட்டால் சென்று விடு என்பான், டக் அவுட்டுக்கு சென்று விடு என்பான் அப்படின்ற மாதிரி. நான் என்ன சொல்றேன்னா சார், திருப்பி திருப்பி சொல்றேன், நான் அந்த ஸ்போர்ட்ஸ்ல 24 வருஷம், அடுத்த வருஷம் தான் 25 வருஷம் தோல்வியை பார்த்திருக்கேன். நிறைய பார்த்திருக்கேன், ஜெயிச்சதை விட நிறைய தோல்வியை பார்த்திருக்கேன். எப்படி தோக்குறீங்கன்றது இம்பார்ட்டன்ட். ஓகே, இப்போ அதனால வந்து ரீனிங் சாம்பியன்ஸ். அவங்கள மாதிரி பெட்டர் ரெக்கார்ட்ஸ் இன் பிளே ஆஃப்ஸ்லாம் யாருக்குமே கிடையாது. எல்லா வருஷமும் நீங்க பிளே ஆஃப்ஸ் போக முடியாது, எல்லா வருஷமும் நீங்க ஜெயிக்க முடியாது. ஃபேர் எனப். எப்படி தோக்குறான் மும்பை இந்தியன்ஸ்? தோக்குறான் 5-4 அவன் தோத்துருக்கான். இப்படி தோக்குறானா? 100 ரன் அடிச்சு தோக்குறானா? மை ஒன்லி கொஸ்டின் இஸ் வாட் ஐ மேஸ்கிங். ஆர்சிபியோட எப்படி ஃபைட் பண்ணி தோத்தான் அவன்? எல்லா மேட்சும் பாருங்க, எல்லா மேட்சும் ஃபைட் பண்ணி தோக்குறான். சம்திங் இஸ் நாட் ஹேப்பனிங் ஃபார் தம். ஓகே, அதாவது இப்ப நான் என்ன சொல்றேன்னா, கலெக்டிவா நான் சொல்றேன். இப்போ எத்தனை தடவை சொல்லிட்டு இருக்கேன், நூர் அகமது இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் ஸ்பின்னர். யூ வாண்ட் டு போல் அ ஸ்பின்னர் தட் ஹேஸ் டு பி நூர் அகமத் அப்படின்னு. 5 மேட்ச் தோத்துக்கு ஒவ்வொரு மேட்ச் ப்ரிவியூலயும் சரி, மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லிட்டே இருக்கோம். திருப்பியும் வந்துட்டு நூர் அகமது வந்து 8வது ஓவர்ல கொடுக்குறாங்க. ஓகே, யோசிச்சு பாருங்க. 272 அடிச்சாங்க இன்னைக்கு. தட்ஸ் நாட் அ பேட் ஸ்கோர். பட் ஸ்டில் 272 நீங்க அடிக்கிறீங்கன்னா அதுக்காக 8வது ஓவர்ல 150 கொண்டு வரலாமா சொல்லுங்க? ஒரு அந்த ஒரு இதுவே கிடையாது உங்களுக்கு. அதுக்கப்புறம் எப்படின்னா தீபக் கூட வச்சு சப்ஸ்டியூட் பண்ணாங்க பாருங்க. பீடா, அதுக்கு முன்னாடி அந்த அந்த கேள்வியிலே நான் ஒண்ணு கேக்குறேன். அவங்க மொயின் அலி போட்டா விக்கெட் பவர் பிளேல, அப்ப ஏன் அஸ்வின் போட்டா விக்கெட் எடுக்கலையே பீடா? எ- நான் என்ன சொல்றேன்னா, நான் இங்க அஸ்வினை டிஃபெண்ட் பண்ணல, எல்லாருமே அதுதான் தப்பு பண்றாங்க. he has been tried and tested in power play, it is not working போது திருப்பி ஏன் அதை பண்றீங்க அப்படின்னு கேக்குறேன். இப்போ உங்களுக்கு நயன்தாரா த்ரீஷா இல்லைன்னா நயன்தாரா, அதுதானே படம் பேரு. த்ரீஷா இல்லைன்னு ஆயிடுச்சுன்னா நயன்தாராக்கு ஏயா போக மாட்டேன்றீங்க? இஃப் ஐ எம் டெல்லிங் யூ ஐ எம் டிஃபெண்டிங் அஸ்வின் ஹியர், ஐ எம் சாரி, ஐ எம் நாட் டிஃபெண்டிங் ஹிம். ரெண்டாவது என்னன்னா, நீ அடிச்சது நூறு, அதனால 100 போட்டாலும் சரி, 200 போட்டாலும் சரி, நீ ஜெயிக்க போறது இல்ல. 100, 200, 300 எத்தனை வச்சிருந்தாலும் நீ டீம்ல ஜெயிக்க முடியாது. நீ வச்சிருக்கிறது ஒரே 100 தான். இப்ப நான் என்ன சொல்றேன், ட்ரை அண்ட் மேக் அ ஃபிஸ்ட் அவுட் ஆஃப் இட்ன்றேன் நானு. ஓகே, ஒரு 103 ரன் நீ ஜெயிக்க போறது கிடையாது. ரொம்ப நல்லா ஆடினாங்க. அது ஆமா அம்பையர். பீடா, பட் கம்பேர் பண்ணா 3 விக்கெட் நரைன்னு, மொயின் அலி 2 விக்கெட்டா, வருண் சக்கரவர்த்தி 2 விக்கெட், மொயின் அலி 1 விக்கெட். அவங்க ஸ்பின்னர்ஸ் 12 ஓவர் போட்டிருக்காங்க, 6 விக்கெட் எடுத்திருக்காங்க. நம்ம ஸ்பின்னர்ஸ் அப்படி நல்லா போடலையே, 100 தவிர்த்துட்டு. 100 தவிர்த்துட்டு நீங்க சொல்லும் போது ஏன் அந்த 100 நீங்க முதல்ல யூஸ் பண்ண மாட்டீங்கன்றது என்னோட ஹம்பிள் கொஸ்டின். ஐ எம் நாட் டிஃபெண்டிங் அஸ்வின் அது இயர். கரெக்ட் தான் பீடா, அது அக்செப்டட். பிளஸ் 100 ரன் டார்கெட்னாலே எல்லாரும் அப்படி ஆடிடுவாங்க, அதுவும் அக்செப்டட். எனக்கு பட் ஸ்டில் கம்பேரிட்டிவ்லி அவங்க ஸ்பின்னர்ஸ் வேர் பெட்டர் டுடே, அவ்வளவுதான் நான் சொல்ல வரேன். எவ்வளவு நான் எனக்கு வருத்தப்பட வேண்டிய விஷயம்னா, இவரு வந்து ஹூடாக்கு முன்னாடி இவர் வரணும் தானே. இதுதான் 7 டவுன் வர்றாரு சார். அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் யூ டு வாய்ஸ் அவுட் யுவர் ஒப்பீனியன். யூ வேஸ்டட் இம்பாக்ட் சொல்லிட்டு அவரும் பாத்தீங்கன்னா, ஊடாவும் பாத்தீங்கன்னா, ரன் அடிக்கிற ரொம்ப 2 வருஷமா கான்பிடன்ஸ் இல்லாம இருக்காரு. ரன் அடிக்கிற மாதிரி தெரியல. ஒரு இம்பாக்ட் அந்த ஒரு சப்தர் ரன் 10 ரன் அடிச்சிருப்பாரு. இல்ல. அதுதான் எனக்கு என்ன வருத்தம்னா, நான் எப்பவுமே வந்து விட்டு கொடுக்க மாட்டேன் தலைய, அது உங்களுக்கே தெரியும். போன எபிசோட்லயே சொன்ன 91 ஆவரேஜ் வச்சிருக்காரு, 146 ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்காரு அப்படின்னு சொன்னேன்.
இப்ப வந்து ஊடாக்கு அப்புறம் அஸ்வின்க்கு அப்புறம் அவர் வராருன்னா ஐ எம் வெரி வெரி சாரி, இதை விட எதுவும் டிசப்பாயின்மெண்ட் கிடையாது. அதுக்கப்புறம் போனதரையே சொன்னோம், 220 டார்கெட்ல முக்கி முக்கி ரெண்டு பேரும் 6 ஓவர்ல 59 ரன் அடிச்சாங்க. ரெண்டு ஓப்பனரும் ஒரு 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 ஸ்பார்க் தெரியல. ஒரு ஓப்பனருக்கு பதிலா நீங்க சாம் கரனை வந்து ஒரு நம்பர் 3 நம்பர் 4 இறக்கிருக்கணும் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஓகே. ஸ்னெயில்ஸ் பேஸ்ல போனாங்க, சாதாரண பேஸ்ல போல ஸ்னெயில்ஸ் பேஸ்ல போனாங்க. அன்பார்ச்சுனேட்டா ஒரு லெவலுக்கு மேல உங்களுக்கு என்ன இருக்குன்னா இது வந்து அதுக்கு முன்னாடி டாஸ் ஜெயிச்சு பேட்டிங் பண்ணது ஓகே தானே, அவங்க அவங்க தான் ஃபீல்டிங் எடுத்தாங்க. பட் தோனியும் சொன்னாரு வி வாண்டட் டு பேட் ஃபர்ஸ்ட்னு. வழக்கமான தோனி டெம்ப்ளேட், டாஸ் ஜெயிச்சு ஒரு ரன் அடிச்சுட்டு ஸ்பின்னர்ஸ் வச்சு கேம் முடிச்சு விடுறது. அதை பண்றது கரெக்ட் தானே பீடா? கரெக்ட். இப்ப ட்ரெண்ட் என்ன சொன்னோம்? பால் வந்து சாஃப்டா ஆச்சுன்னா அடிக்க முடியாது. ஃபர்ஸ்ட் 8 ஓவர் டெம்போ செட் பண்ணும். பவர் பிளேல 6 ஓவர்ல 55 ரன், 2 விக்கெட் விழுந்தாலும் பரவாயில்லன்னு நான் மேட்சை பார்த்தேன். நீங்க பாத்தீங்களான்னு தெரியல, பிகாஸ் டிராவலிங். ஜீரோ நான் இன்டென்ட் பார்க்கல. ஷோன். நல்ல ஜீரோ. 4 ஓவர்ல 16 ரன்னுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸா ஆண்டாங்க. பேட்டை பியூட்டிஃபுல்லா ரெண்டு பேரும் சீசன் பண்ணாங்க. ஓகே. சீசன் பண்ணிட்டு ரெண்டு பேரும் அவுட் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் ஓரளவுக்கு ராகுல் திரிபாட்டியும் விஜய் சக்கரும் 8 ஓவர்ல 50க்கு ரெண்டு எடுத்துன்னு வந்துட்டாங்க. ஓகே. நம்ம சொன்ன வின் ஃபேக்டர் என்ன? 8 ஓவர்ல இருந்து யார் வந்து எந்த டீம் வந்து நல்லா பேட் பண்ணுதோ தே ஆர் கோயிங் டு வின். தட் இஸ் கோயிங் டு பி த ஃபர்ஸ்ட் வின் ஃபேக்டர். The situation where they were in, they got to 50 for 2 in 8 overs, which is not bad. That looks you to set up to score between 155 and 160. அவங்க 87 for 2. இப்ப நீங்க ஸ்பின்னர்ஸை பத்தி சொன்னீங்க. கேகேஆர் ஸ்பின்னர்ஸ் 12 ஓவர்ல ஒரு மெய்டின் வேற 55 ரன் 6 விக்கெட். சிஎஸ்கே 5.1 ஓவர்ஸ்ல 47 ரன்ஸ் ஒரு விக்கெட். அந்த ஒரு விக்கெட் 100 எக்கனாமிக்கலா போட்டு அந்த ஒரு ஓவர் அப்படிங்கும் போது இதுக்கு மேல நமக்கும் தெம்பு இல்லை சார். சொன்னதே திருப்பி திருப்பி சொல்லி எந்த பிரயோஜனமும் கிடையாது. எனக்கு என்ன பெரிய டிசப்பாயின்மெண்ட்னா, தலை வந்தாருன்னா இதெல்லாம் சேஞ்ச் ஆகும் நான் நினைச்சேன். ஆனஸ்ட்லி நான் நினைச்சேன் அவங்க பண்ற இந்த ஸ்ட்ராட்டஜிக்கல் எரர்ஸ் அட்லீஸ்ட் சேஞ்ச் ஆகும். நான் என்ன சொல்றேன்னா, ஸ்ட்ராட்டஜிக்கல் எரர்ஸ் நீங்க சொல்ற ஸ்ட்ராட்டஜிக்கல் எரர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ண ரிசல்ட் மாறி இருக்குமான்னு நீங்க கேட்டீங்கன்னா ஐ கேனாட் கிவ் யூ கேரண்டி. பட் இஃப் யூ ஆர் நாட் சேஞ்சிங் தட் ஸ்ட்ராட்டஜிஸ் வாட் யூ ஆர் ஃபாலோயிங், யூ ஆர் நாட் கோயிங் டு வின். தட் ஐ கேன் கேரண்டி யூ ஆனஸ்ட்லி. தட் இஸ் வாட் எக்ஸாக்ட்லி இஸ் ஹேப்பனிங். இதுக்கு மேல தயவு செஞ்சு பீடா என்ன பண்ணணும் இதுக்கு மேலன்னு கேட்காதீங்க. ஏன்னா தெரியாது. சரி, நான் ஒரு கதை சொல்றேன், அது எப்படி இருக்குன்னு நீங்க பாருங்க. இவங்க வந்து டாஸ் ஜெயிச்சு பேட்டிங் பண்றாங்க, அது வரைக்கும் கரெக்ட் தான் நான் சொல்லுவேன். 61 for 3 இருந்தாங்க 10 ஓவர்ஸ்ல. சரி, அதுவாவது போகுது. நீங்க வந்து அப்பயாவது அசஸ் பண்ணிட்டு இந்த விக்கெட்ல நீங்க பவர் பிளேல அடிக்கணும்னு நீங்க அந்த காலத்துல இருந்து சொல்லுவீங்க. இந்த இந்த வென்யூல அதை விட்டுட்டாங்க அட்லீஸ்ட். சரி பரவாயில்ல, அடுத்த 10 ஓவர்லயாவது அதிகமா ஹார்டா டூஸ் ஓடிட்டு ஒரு 80 ரன்னை தேத்தி ஒரு 140 150 கொண்டு போவோம் அப்படிங்கிற ஒரு இன்டென்ட்ல விளையாடாம திருப்பியும் நாங்க 180 தான் தலைகீழாகத்தான் சம்மர் அடிப்போம் அப்படின்னு 180க்கு போய் இருக்கிற விக்கெட்டையும் விட்டு இப்படி 103க்கு ஆல் அவுட் ஆயிட்டாங்களே. அந்த இடத்துல அவங்க வந்து விக்கெட்டை வந்து சரியா ரீட் பண்ணல. ஆடின பேட்டர்ஸும் சரி, அவங்க வாட் எவர் திங்க் டேங்க் இஸ், அதை மிஸ் பண்ணிட்டாங்க அந்த இடத்துல நான் நினைக்கிறேன். பீடா, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரே ஒரு கேள்வி நான் உங்களுக்கு கேட்கிறேன். இஃப் தே ஆர் பிளானிங் டு நாட் யூஸ் பத்திரானா, யூஸ் அன் இம்பாக்ட் சப். பத்திரானா இஸ் அ ஃபாஸ்ட் பவுலர். நீங்க வந்து சாம் கரனை வச்சு பண்ணுவீங்களா, கூடாவை வச்சு பண்ணுவீங்களா? ஐ அம் ஜஸ்ட் ஆஸ்கிங் a humble question. Please give me an இல்ல answer. பீடா, அவங்க தான் 4 ஓவர்சீஸ் தானே அலௌடு. இம்பாக்ட் வர முடியாது இல்ல ஓவர்சீஸ். 3 ஓவர்சீஸ் தானே சார் உங்களுக்கு பிளேயிங் லெவன்ல வச்சிருந்தாங்க, இல்லையா? இல்ல 4 ஓவர்சீஸோட தான் போனாங்க. நான் பிளேயிங் லெவன் பார்த்துட்டு தான் கிளம்புனோம். இது 100 10 ரானா 4 ஓ எடுத்துட்டாங்க அவங்க பத்தி முதல்ல. ஓ பத்திரானா வந்து பிளே அப்போ ஒன்றும் பண்ண முடியாது. பத்திரானா பிளே. பிளேயிங் லெவன்ல இருந்துட்டாரு, அது ஒன்றும் பண்ண முடியாது. அவங்களுக்கு ஷேக் ரஷீது இல்லாட்டி ஹூடன் தான் சாய்ஸ் இருந்துச்சு. நான் உங்களுக்கு கேட்கிறேன், இந்த மேட்சுக்கு முன்னாடியே வாட் தே ஷுட் ஹவ் டன் இஸ் டு கெட் சம்மன் லைக் சாம் கரன், பிகாஸ் யுவர் பேட்டிங் இஸ் ஆல்சோ ஃபெயிலிங் அட்ரோஷியஸ்லி பேட்லி. கரெக்ட். தட் இஸ் த ஹானஸ்டி. அப்படிங்கும் போது இஃப் யூ வாண்ட் டு ஸ்ட்ரென்தன் யுவர் பேட்டிங், இப்ப வந்து பத்திரானா இந்த மேட்ச் ஆடுறாருன்னு வச்சுக்கோங்களேன். பத்திரானா வந்து 10 ஓவருக்கு அப்புறம் தான் யூஸ் பண்றாங்க. 10 ஓவர்ல மேட்ச் முடிஞ்சிருச்சு. ப்ளீஸ் டெல் மீ வாட் இஸ் த ரிசோர்ஸ் வேல்யூ தட் பத்திரன் ஹஸ் காட். அவரை நான் குறை சொல்ல மாட்டேன், அவரை நான் குறை சொல்றேன். வியூவர்ஸும் நீங்களும் தப்பா நினைக்காதீங்க. when you are predominantly using a bowler like him only after 10 overs and the match is getting over in 10 overs, please let me know what is the value addition for that result that to a overseas fast bowler in the playing 11 is well சொல்லுங்க. இல்ல அதுதான் அவங்க ரன் கம்மியா இருக்குன்றதுக்காக பத்திரானா இறக்குனாங்கன்னு, பத்திரானா சப்போர்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல வரீங்களா? பத்திரானா முதலே பிளேயிங் லெவன்ல இருந்தாரு அவரு.
ஓ, நான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் பீராக், நான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். நான் டிராவல் பண்ணிட்டு இருந்தாலும் நான் பார்க்கல. இல்ல இல்ல, நம்ம ஐ மே பி ராங், தரோலி ராங். ஏன்னா ராகுல் திரிபாதி இம்பாக்ட் சப் பண்ணிட்டு தான் இவர் வந்தாரு. இம்பாக்ட் சப் பண்ண ஹூடா வந்தாரு. ராகுல் திரிபாதி வாஸ் அவுட், ஹூடா வாஸ் இன். அப்புறம் பத்திரானாவை கொண்டு வரதுக்கு இம்பாக்ட் சப்பா வெளியே வச்சிருந்தாங்க, பிளேயிங் லெவன்ல இல்ல. ஆனா சாம் கரன் இருந்தாரா பிளேயிங் அந்த ஃபைவ்ல இம்பாக்ட் சப்லன்னு கேக்குறேன். நான் என்ன சொல்றேன், தட் இஸ் வாட் த பிளான் யூ காட் டு டூ வென் யுவர் பேட்டிங் இஸ் கோயிங் டு கொலாப்ஸ். ஐ எம் கோயிங் டு ரீப்ளேஸ் ஒன் இந்தியன் பேட்டர் வித் அனதர் இந்தியன் பேட்டர் அப்படின்னா மை பிளேயிங் லெவல்ல இட் ஷுட் ஹவ் பீன் சாம் கரன் அண்ட் நாட் பத்திரானான்னு சொல்ல வரேன் நான். இஃப் யூ ஹாவ் அ பிளான், அக்ரீட், அக்செப்டட். ஐ மை மிஸ்டேக், சாரி டு யூ. நான் அந்த மாதிரி ஒரு பிளான்ல இருக்கேன். மை பேட்டிங் கொலாப்சஸ், மை ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ஆப்ஷன் இஸ் கோயிங் டு இம்பாக்ட்ஸ் அபவுட் ஒன் இந்தியன் பேட்டர் வித் அனதர் இந்தியன் பேட்டர் அப்படிங்கும் போது தெர் இஸ் நோ பாயிண்ட் இன் டிஸ்கஷன் அட் ஆல். எனக்கு என்ன வருத்தம்னா, அவர் மாதிரிலாம் கிரிக்கெட் யோசிக்கிறவர்லாம் நான் பார்த்ததே கிடையாது. அவரோட 2 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன். திங்கிங்லாம் ஸ்பான்டேனியஸா இருக்கும். சொல்லி சொல்லி அடிப்பார் அவரு. அந்த மாதிரியான ஒரு ஆளு. அவரு இது பண்ணி திருப்பியும் இப்ப ஏன்னா இப்ப சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் அப்படியே தான் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. ஓகே, உங்களுக்கு திருப்பியும் அஸ்வினை பவர் பிளேல போலிங் கொடுத்தாங்க. இன்னைக்கு ஒரு பவர் பிளேல எக்ஸ்பென்சிவ். இந்த தடவை மிடில் ஓவர்ஸ்லயும் ஒரு எக்ஸ்பென்சிவ் ஆயிட்டாரு. ஓகே, பட் சி த பாயிண்ட் இஸ் வெரி சிம்பிள். நீ 100 ரன் அடிச்சிட்டீங்கன்னா கலீல் அகமது இன்னைக்கு 3 ஓவர் 40 ரன், அவரெல்லாம் நான் பிளேமே பண்ண மாட்டேன். 100 ரன் டிஃபெண்ட் பண்ணிடுவீங்களா நீங்க? நீங்க சொல்ற மாதிரி 10 ஓவர்ல 61 for 3, ஒரு 5 ஓவர்ல ஒரு 35 ரன், ஒரு 96 97 ரன், அதுக்கப்புறம் ஒரு 3 ஓவர்ல ஒரு 22 ரன், ஒரு 18 ஓவர்ல 125, கசாமுசான் 2 ஓவர்ல சுத்தி ஒரு 145 150, ஒரு ரெஸ்பெக்டபிலிட்டி. அண்ட் தென் யூ லூஸ் பை 10 balls to spare, 9 balls to spare அப்படின்னா ஓகே. ட்ரூ. இது ரொம்ப ஒரு ஹியூமிலியேஷனு. இப்ப இப்ப என்ன சொன்னீங்கன்னா, திரிபாட்டியும் கஷ்டப்பட்டாரு, விஜய் சங்கரும் கஷ்டப்பட்டாரு, மத்தவங்க எல்லாம் ரன்னே அடிக்கல. இப்போ ஏக்ஸ் வில் பி ஆன் திரிபாட்டி. வேற அந்த டாப் 2 ஓபனர்ஸ் 4 ஓவர் நல்லா சாப்பிட்டுட்டு அவுட் ஆன அந்த 2 ஓபனர்ஸையும் குறை சொல்ல மாட்டாங்க. இப்ப ஏக்ஸ் வில் ஃபால் ஆன் விஜய் சங்கர் அண்ட் திரிபாட்டி. ஓரளவுக்கு ஒரு டபுள் டிஜிட் ரன் அடிச்சதுன்னு பாத்தீங்கன்னா 16 இவரு ஒரு 24ன்னு நினைக்கிறேன். 2 பேரும் தான் அடிச்சாங்களே ஒழிய. இப்ப அடுத்த மேட்ச் பாருங்க, திரிபாட்டியை டிராப் பண்ணுவாங்க. திரிபாட்டியை டிராப் பண்ணிட்டு என்ன சொல்லுவாங்க, ஐம் கோயிங் டு கெட் அ கை லைக் வன்ஷ் பேடி ஹூ இஸ் கோயிங் டு பி எக்ஸ்ப்ளோசிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எனக்கு அந்த அந்த லாஜிக்கே ஐ ஜஸ்ட் காண்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட் லாஜிக் ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங். I really don't understand because you got to be consistent in whatever you do. ஸோ அந்த ஒரு இது உங்களுக்கு இல்லை அப்படின்னா ஒரு கிளாரிட்டி ஆஃப் திங்கிங்கே இல்லையே சார். இப்ப நான் நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கறேன். ஓகே, இன்னைக்கு பாத்தீங்கன்னா அஹ், ரவீந்திரா ஃபெயிலியரு, கான்வே ஃபெயிலியரு, விஜய் சங்கர் ஃபெயிலியரு, திரிபாட்டி ஃபெயிலியரு, ஹூடா ஃபெயிலியரு, தோனி ஃபெயிலியரு, எல்லாரும் ஃபெயிலியர் தான், அஸ்வின் தனித்தனியா சொல்றது. அஸ்வின் அஸ்வின் ஃபெயிலியரு, இவரு பேர் என்ன, கலீல் அஹ்மத் ஃபெயிலியரு. அப்படிங்கும் போது நீங்க யார மாத்து, ஹோல் டீமே ஃபெயிலியர் அப்படிங்கும் போது நீங்க யார மாத்து, ஜடேஜா ஃபெயிலியர், யார மாத்துவீங்க? அன்சுல் கம்போஜ் நல்லா போட்டாரு. அன்சுல் கம்போஜ் போல்ட் வெரி வெல். விஜய் சங்கர் ஒரு 24 ரன் அடிச்சாரு, திரிபாட்டி ஒரு 16 ரன் அடிச்சாரு. இதுக்கப்புறம் நீங்க பேசுறதுக்கு எதுவுமே கிடையாது. அப்படிங்கும் போது வாட் இஸ் த வே அவுட் ஃபார் தம் எனக்கு தெரியல. எனக்கு நான் வருத்தப்பட வேண்டிய ஒரே விஷயம் அதுதான். ஓகே, இப்ப நிறைய பேர் நான் ஒரு ட்வீட் போட்டேன், ஹோப்ஃபுல்லி திஸ் இஸ் நாட் கோயிங் டு பி இஸ் லாஸ்ட் ஐபிஎல் அப்பியரன்ஸ்னு. இப்ப சொல்றேன் எல்லாருக்கும், அவங்களோட பேரண்ட்ஸ், அவங்களோட ஹோல் ஃபேமிலி, க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே இருந்தாங்க அங்க. ஓகே, எல்லாருமே இருந்தாங்க மேட்ச்ல. அது ஆல்மோஸ்ட் டிசைடட், அதான் கடைசி அப்படின்னு. அதுக்கப்புறம் இந்த ருத்ராஜ் எமர்ஜென்சி வந்த உடனே இன்னும் இதுவா இருக்கும், அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி இல்லாம போயிடுவாங்கன்றதுனால அவரை இழுத்து பிடிச்சிட்டு இருக்காங்க. நிறைய பேர் என்ன பண்றாங்க, அவரை குறை சொல்றாங்க. ஓகே, அவர் அவர் ஆல்மோஸ்ட் டிசைட் பண்ணிட்டாரு. இப்ப இந்த மாதிரி ஆச்சு, இப்ப ருத்ராஜும் போயிட்டாரு, இப்ப இவரு தான் அதை இழுத்துட்டு போகணும் அட்லீஸ்ட். இப்ப எல்லாரும் இவரை குறை சொல்றாங்க. சரிப்பா, இவரை நீ வெளியில உட்காந்து வை. வெளியில யார் யார் இருக்காங்க உங்களுக்கு? ஷைக் ரஷீத் இருக்காரு, ஆண்ட்ரே சித்தார்த் இருக்காரு, வன்ஷ் பேடி இருக்காரு. எல்லாரையும் ஆடுறீங்களா? சரி ஆடுங்க, எல்லாரையும் ஆடுங்க. இப்போ இப்ப அந்த ஆட்டிடியூட் நீங்க வந்தீங்கன்னா யூ ஆல்ரெடி கிவன் அப் ஆன் திஸ் சீசன். முடிஞ்சிச்சுடா சாமி, இந்த தடவை கதை முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேல பேசுறதுக்கு அது எதுவுமே இல்லை. வர்றதுக்கு இன்னும் 2 மேட்ச் இருக்கு போயிடா, இன்னும் 2 இல்ல. அந்த ஆட்டிடியூட் வரணும்னா லக்னோட ஒரு மேட்ச் இருக்கு, லக்னோவில் 2 அவே கேம் இருக்கு, அடுத்து மும்பையோட வாங்கடையில இருக்கு. இது 2யும் தோத்தாதான் அவங்க அந்த மோடுக்கு வரணும். அது வரைக்கும் they need to keep fighting, keep pushing தான். என்னை பொறுத்த வரைக்கும் நான் 9 மேட்ச் வரைக்கும் பார்ப்பேன் என்ன நடக்குதுன்னு. 9 மேட்ச்ல எனக்கு எதுவுமே நடக்கல, நான் 7 தோத்துட்டேன் இல்ல 8 தோத்துட்டேன்னா
கடைசி 5 மேட்ச் வன்ஷ் பேடி, ஆண்ட்ரி சித்தார்த், இவரு எல்லாருக்கும் நான் வந்து ஜெயிக்கிற சான்ஸ், ரஷீது. எல்லாருக்கும் எல்லாருக்கும் சான்ஸ் கொடுத்துருவோம், எல்லாரும் ஆடுங்கடா அப்படின்னு. ஒரு ஏன்னா எனக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா, இந்த ஃபியூச்சர்னு நீங்க பார்க்கணும்னு பாத்தீங்கன்னா ஷேக் ரஷீது, ஆண்ட்ரி சித்தார்த், வன்ஷ் பேடி 3 பேர் தான் ஃபியூச்சர். ருத்ராஜ் கெக்வாட் ஆப்வியஸ்லி அடுத்த வருஷம் வந்துருவாரு. இந்த 3 பேர் தான் உங்களுக்கு ஃபியூச்சருங்கும் போது வாட் யூ கேன் கெயின் அவுட் ஆஃப் திஸ். அவர் வந்துட்டு ஒரு ரிப்பிங் 100 அடிச்சிட்டான்னு வச்சுக்கோங்க வன்ஷ் பேடி, அட்லீஸ்ட் கொஞ்சம் கேன் ஹேவ் சம் சொலேஸ். இப்ப உங்களை கேட்கிற இந்த டீமை யாரை நீங்க ரீட்டைன் பண்ணுவீங்க அடுத்த வருஷம்? ஒரு 5 பேர் சொல்லுங்க பாப்போம். 100 நம்பர் 1 பிளேயரு. சரி, கெய்க்வாட் நம்பர் 1 ஆப்வியஸ்லி. 100 கெய்க்வாடா? நம்பர் 2 அவர் பிளேயரு. விட்டுருங்க, அவர் கேப்டனா வந்துருவாரு. கெய்க்வாடு 100 விட்டுருங்க, அப்புறம் மீதி 3 பேர் சொல்லுங்க கெய்க்வாடு பாப்போம். 100 மட்டும்தான் ரீட்டைன் பண்ணிட்டு அப்படியே ஆக்ஷனுக்கு போக வேண்டியதுதான். தலை இல்லைன்னா நான் என்னதான் இருந்தாலும் தோனி ரிட்டைன் பண்ணுவேன் போயிடாங்க, அதுல இது எதுவும் கிடையாது. அவர் போயிட்டாரு அப்படின்னா கெய்க்வாடையும் 100ஐயும் தவிர எல்லாத்தையும் விட்டுற வேண்டியதான். கண்டிப்பா அவர் அடுத்த வருஷம் ஆட மாட்டாரு. நான் திருப்பி சொல்லிட்டேன், ஆ எல்லாரும் அவரை திட்டுறாங்க. அவர் வந்து இழுத்துட்டு இருக்காரு, ரிட்டையர் ஆக மாட்டேன்ட்டாரு, யங்ஸ்டர்ஸ்க்கு சான்ஸ் கொடுன்னு. பாவம், அவர் மனசுக்குள்ள என்ன போயிட்டு இருக்குங்கிறது யாரும் தெரியல. பட் ஸ்டில் ஐ சே, when he's batting number 9 after Huda using that impact sub after Ashwin, I will not support that as much as have him here. For whatever honesty is honesty, this is we can't accept it and we have to mention that point. அதுல எந்த சந்தேகமும் இல்ல. இப்ப அவங்களுக்கு கேட்க பாருங்க, ஒரு அடி வாங்கிட்டு வந்தாங்க, ஒரு மாதிரி ஒரு இதுவா இருந்தாங்க. இப்ப 2 வின்னு, ஓகே, 59 பால்ல ஜெயிச்சிருக்காங்க, 2 வின்னு, நெட் ரன் ரேட்டோட ஸ்கை ராக்கெட் ஆயிடும். இப்ப 6க்கு 3 ஜெயிச்சிருக்காங்க, 50% ரிசல்ட். இன்னும் அவங்க 5 ஜெயிக்கணும், 8 மேட்ச்ல 5 ஜெயிக்கணும். தேர் வெல் ஆன் கோர்ஸ். எனக்கு தெரிஞ்சு நோ மேட்டர் வாட், ஐ டோன்ட் வாண்ட் டு சீட் த வியூவர்ஸ், சீட் எனி ஒன்னு. இவங்களோட டோர்னமெண்ட் ஓவர். ஒன் டீம் ஐ கேன் டெல் யூ ஆர் நாக்ட் அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட், தட் சென்னை சூப்பர் கிங்ஸ். இந்த மூடி மறைச்சு முழு பூசணிக்காய் சோத்துல என்னால மறைக்க முடியாது. தேர் டோர்னமெண்ட் இஸ் ஓவர். அப்படின்னு முடிச்சிட்டீங்களே பீடாக், தெரியாதுன்னு கூட சொல்லல, ஓவர்னு அடிச்சிட்டீங்களே பீடாக். இப்படி நீங்க தானே சொல்லுவீங்க நிறைய தடவை, இது நம்ம வந்து வி ஹவ் டு கீப் ஃபைட்டிங், அதெல்லாம் நம்பிக்கை தான் வாழ்க்கை, அது இதெல்லாம் நீங்க சொல்லியிருக்கீங்க. அப்படி இப்படி இப்படி சொல்றீங்க. அப்ப உனக்கு அப்படி சான்ஸ் இருக்குன்னா அடுத்த மேட்ச் அந்த லப்பர் பந்தில் ஆடின கெத்து தினேஷும் அன்பும் ஆடணும். ஆடுவாங்களா? இல்ல இல்ல, நான் சீரியஸா பேசுறேன், நீங்க சிரிக்கிறீங்க. கெத்து தினேஷ் ஓப்பனிங் ஆடணும், அன்பு நியூ பால் போடணும். நடக்குமான்னு சொல்லுங்க. நடந்ததுன்னா ஏதாவது ஒரு ஹோப்ஸ் நான் இது பண்றேன். சரி பாப்போம் பீடா, என்ன வேணா நடக்கலாம் கிரிக்கெட்ல, என்ன வேணா நடக்கலாம் T20ல. நானும் என்னதையாவது சொல்லி தேத்த பாக்குறேன். கொஞ்சமாவது ஏதாவது சொல்லுங்க பீடா, நான் நான் சொன்னா நான் நீங்க எப்பவும் நான் பேச அப்படி மாட்டீங்க. சொன்னேன்னா நம்ம மேல வந்து இவ்வளவு பாசமா நம்ம போடுற வீடியோவை பாக்குற வியூவர்ஸை ஏமாத்துற மாதிரி இருக்கும். நான் ஒரு ஹார்ட் கோர் சிஎஸ்கே ஃபேன், அது எல்லாருக்கும் தெரியும். எனக்கு பிடிச்ச 2 டீம் ஆர்சிபியும் சிஎஸ்கேவும். போன வருஷம் சேம் திங் ஐ டோல்ட் அபவுட் ஆர்சிபி. 8 மேட்ச்ல 7 தோத்த உடனே, 8 மேட்ச்ல 7 தோத்த உடனே தே ரியலைஸ் தேர் அதுக்கப்புறம் ஃபவுண்டேஷன். குவாலிஃபை ஆனாங்க, அதே மாதிரி சொல்லுங்க அப்ப. சார், 5 மேட்சா ஒரே இதுதான் சார் சொல்லிட்டு இருக்கேன், திருப்பி திருப்பி அதை சொல்ல முடியாது. பட் ஐ ஐ டோன்ட் சீ தட். என்ன தெரியுமா எனக்கு ரொம்ப வலிச்சுது? சிஎஸ்கே ஃபேன்ஸ் கிரவுண்ட விட்டு கடைசி பால் போடுற வரைக்கும் சீட்டை நகர்த்த கூட மாட்டாங்க. எல்லாம் எழுந்து போனாங்க பாருங்க பாதி மேட்ச் நடக்கும்போது. அந்த வழியில நான் பேசுறேன். என்னோட வியூவர்ஸை நான் ஏமாத்த மாட்டேன். என் வியூவர்ஸுக்கு எப்பவுமே ஆனஸ்டா இருப்பேன். உங்க டோர்னமெண்ட் ஓவர். சரி ஓகே, பார்ப்போம். பட் இருந்தாலும் நம்பிக்கை தான் வாழ்க்கை வியூவர்ஸ், பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. இன்னும் 3 மேட்ச் இருக்கு, அதுக்கப்புறம் பார்க்கலாம். அதுக்கப்புறம் அட்லீஸ்ட் அதுக்கப்புறம் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, வரக்கூடிய சீசன்ல யாரெல்லாம் ட்ரை பண்ணலாம், யாரெல்லாம் நல்ல ப்ராஸ்பெக்ட்ஸ் அப்படின்றத பார்க்கலாம். ஆனால் முதல் 3 மேட்சுக்கு நம்பிக்கை இழக்க வேண்டாம். நடந்தது நடந்து போச்சு, நடக்காததெல்லாம் ஆட்டோவில் போச்சான்னு கேட்காதீங்க. நடந்தது நடந்து போச்சு. லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட். அன்ஃபார்ச்சுனேட் கேம். திருப்பி தலை வந்து ஒரு மேட்ச்சு தோத்துட்டாங்க. பட் பார்ப்போம், தே டிசர்வ் பெட்டர். நம்மளுடைய ஃபேன்ஸ் டிசர்வ் பெட்டர். ஸோ அதனால லெட்ஸ் ஹோப் தேல் பவுன்ஸ் பேக். இவ்வளோதான் பீடா, உங்களுடைய ஃபைனல் தாட்ஸ் சொல்லிருங்க. அதான் ரொம்ப மன வருத்தத்தோட தான் சொல்றேன். அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் அந்த ஒரு மனசை அப்படிதான் தேத்திக்கணும். ஓகே, இவ்வளவு வருஷமா வந்து கோட்டையை பிடிச்சிட்டு இருந்தாங்க. அன்பார்ச்சுனேட்லி இந்த மாதிரி ஒரு சீசன், ஒரு வருஷம் துபாயில குவாலிஃபை ஆகாத போதும் தோத்தாங்களே ஒழிய இப்படி எல்லாம் தோக்கல. இந்த மாதிரி ஒரு ஒரு மேட்சுக்கு நீங்க போகும்போதே ஒரு 6-7 ஓவர்லயே மேட்ச், அவங்க பவர் பிளேல 4 ஓவர் ஆடும்போதே தெரிஞ்சு போச்சு க்ளோஸ். தேர் கோயிங் டு புட் அண்டர் பார் ஸ்கோர் 182 வின்னிங் ஸ்கோர் சொன்னா நான் என்ன நினைச்சேன், சரி ஒரு 150 ரன் அடிப்பாங்க நினைச்சேன் 4 ஓவர்ல 16 ரன். அப்புறம் பார்த்தா உங்களுக்கு 10 ஓவர்ல 62, கொஞ்சம் சரி பரவாயில்ல அப்படின்னா அதுக்கப்புறம் ஆடினாங்க பாருங்க. 10 ஓவர்ல 61 சார், அப்புறம் 15 ஓவர்ல 74 for 7, 13 ரன், 13 for 3 in 11 to 15 overs where they have to pick momentum. இதெல்லாம் சொல்லி மாளவே இல்லை. பட் வாட் எவர் இட் இஸ், ஹர்ட் இஸ் ஹர்ட்.
KKR thoroughly outplayed CSK. They deserve to win. They're enhancing the chances to get to the group stages. We wish all the very best for the defending champions. The next episode is going to be the double header Dhamaka previews that is going to happen tomorrow with your very own Octopus. Until we come back and entertain you for that, thanks a lot and bye bye.